இல்லை சுடிதார் ஹேண்ட் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இதோட டோட்டல் ஹைட் வந்து இப்போ நான் 13 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து கீழே வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஆனால் ஹேண்டோட டோட்டல் ஹைட் வந்து மொத்தம் 15 இன்ச்சு. நம்ம கீழே இன்னொரு பார்ட் தனியாக வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து 3 இன்ச்சு தனியாக. இதுக்கு வந்து மொத்தம் 12 இன்ச்சு. மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக இதில் வந்து 13 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த மேலே உள்ள பார்ட்டில் இதை வந்து அப்படியே துணியில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து 8 இன்ச்சு வச்சோம்ல, இதில் வந்து 8.5 இன்ச்சு வைக்கணும். ஹைட் வந்து 3 இன்ச்சு நமக்கு தேவை. இதில் வந்து மேலே மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் இதில் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அதோட எட்ஜில் வந்து லைட்டாக நம்ம வளைவு மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராஸ் பீஸ் இருக்கு. கிராஸ் பீஸ் கிளாத் வந்து இது வந்து ஃபேண்டோட கிளாத். ஃபேண்ட் துணியை வந்து கிராஸ் பீஸை நான் கட் பண்ணிட்டு அதில் வந்து பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு சிங்கிள் ஃபுட்டர் மாற்றி அதில் வந்து பைப்பிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு தானே தையலுக்கு விட்டுருக்கோம், அதே 1/2 இன்ச்சு அளவுக்கு இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த த்ரெட்டு போக மிச்சம் இருக்க துணி இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு வர அளவுக்கு இதை வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வளைவில் வந்து அந்த நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அது வந்து உள்பக்கமாக இருக்கணும். அது இந்த பிசறு இருக்கிற சைடு வந்து இந்த சைடும், பைப்பிங் த்ரெட்டு வந்து இந்த சைடும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அந்த சிங்கிள் ஃபுட்டரை வச்சே தைங்க. அந்த வளைவில் வந்து கரெக்டாக இது வந்து கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு அழகாக வரும். இதில் வந்து பைப்பிங் த்ரெட் உள்பக்கமாக இருக்கணும். உள்பக்கமாக வச்சு இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சுடிதார் கிளாத் இருக்குல்ல, அதில் உள்பக்கமாக நம்ம வந்து இப்போ பைப்பிங் வந்து ஒரு இடத்துல தைச்சிருக்கோம்ல, அது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தைச்சிருக்கோம்ல, தையல் போட்டிருக்கோம்ல, அதே தையலுக்கு மேலே மறுபடியும் இப்போ வந்து தைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து தைச்சி திருப்பும் போது நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அது மட்டும் நமக்கு வெளியே அழகாக தெரியும். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சைடில் உள்ள நமக்கு நெக்கு திருப்பும் போது கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் அந்த வளைவில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டும் இப்படி நம்ம திருப்பி எடுக்கும்போது கரெக்டாக அந்த த்ரெட்டு மட்டும், அந்த பைப்பிங் பண்ண த்ரெட்டு மட்டும் நமக்கு வந்து அழகாக வெளியே இருக்கும். இது வந்து ஃபேண்டோட கிளாத்து. இதுலேயே சைடில் வந்து ஒரு தையலும் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த வளைவு வரும்போது பார்த்து தைங்க. துணி வந்து சுருக்கு இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்து ஸ்லோவாக தைங்க தைக்கும்போது மட்டும். இதே மாதிரி 2 துணியும் சேர்த்து வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஒரு சைடு தைச்சாச்சு, இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்தாச்சு. தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைங்க, ஷேப் மாறிடாம. அப்புறம் இது சென்டர் வந்து நம்ம மேலே உள்ள பார்ட் தைச்சோம்ல, அதில் மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர் மார்க் பண்ணதில் 2 துணியோட அந்த நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த வந்து அந்த வளைவு வருதுல்ல, அதை வந்து கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டுக்கிட்ட நம்ம வந்து வச்சுக்கோங்க. வச்சு குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். 2 சைடுமே நான் கரெக்டாக அந்த வளைவு வந்து சென்டரில் வச்சுருக்கேன். சென்டரில் வச்சுட்டு அதில் வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அந்த நம்ம வந்து தையலுக்கு வந்து மேலே உள்ள துணிக்கும் 1/2 இன்ச்சு விட்டோம், இதுக்கும் 1/2 இன்ச்சு விட்டோம். அதனால கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து இப்போ தச்சு எடுத்துக்கலாம். இதில் ஜாயின் பண்ணும்போது இன்னொரு தையலும் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே சிங்கிள் தையல் மட்டுமே போடாதீங்க, 2 தையலாக போட்டுக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். இதில் போட்டு அப்படி வச்சு நம்ம வந்து உள்ள தச்சோம்ல அந்த 1/2 இன்ச் துணி, அது வந்து மேலே பார்க்க இருக்கிற மாதிரி வச்சு மடித்து தச்சுக்கோங்க. அவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இந்த ஹேண்டு குர்த்திக்கெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும்.